Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் சோப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பீட்ரூட்டு, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பீட்ரூட்டு தேவை. விட்டாமின் இ கேப்சல் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டாலும் எந்த ஒரு ஸ்டோரில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு கேப்சல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம சோப் தயார் பண்ணுறோம். வாங்க நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக நல்லா லைட்டு பிங்க்காக நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம இது ட்ரை பண்ணலாம். ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது, நம்மளுக்கு கம்பல்சரி நம்மளே பார்க்குவோம். வாங்க இது எப்படி இது பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம இப்படி சுரண்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஃபுல் தோலை சீவிட்டு இது நம்ம ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பிறகு ஆல்ரெடி எல்லார் வீட்டில் இந்த மாதிரி கிரேட்டரி இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த மாதிரியில் நம்ம இதை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம இதில் இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இப்படி திருவி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிக்குது. இது ஒரு பீட்ரூட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணுறது வேண்டாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வெறும் பீட்ரூட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சின்னு வந்துட்டேன். அடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் சோப்பு மெல்ட்டு பண்ணுறதுக்கு. இப்போ இது நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா சூடாகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து இப்போ பீட்ரூட் அரைச்சி வச்சுக்கிறத நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம இது ஃபுல்லாக இதில் போட்டு நம்ம அந்த ஜூஸ் தேவை அந்த ஜூஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது. நம்மளுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்தாலே போதும் நம்ம சோப் தயார் பண்ணுறதுக்கு. ஜாஸ்தி தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு அந்த கெட்டி பதம் கிடைக்காது. இந்த அளவுக்கு நம்ம இது ஃபில்ட்ரு பண்ணிட்டு இது கூட நம்மளுக்கு வேஸ்ட் இல்லை. இதில் டர்மரிக் பவுடரும் நீங்கள் அலோவேரா ஜெல்லு இல்லாட்டினா வேறு கோகோனட் ஆயில் டர்மரிக் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஸ்க்ரப் மாதிரி கூட நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதை சோப்பில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நான் ஒரு பியூர் சோப்பு ஆஃப் சோப்பு எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் சோப்பு எடுத்துருக்குறேன் நான் பியூர் சோப்பு. இப்போ இது நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம சின்ன பாத்திரத்தில் அது மேலே நம்ம வச்சு இது மெல்ட்டு பண்ணி அந்த சுடு தண்ணி மேலே வச்சு ஒரு பாத்திரம் வச்சு இந்த சோப்பில் போட்டு மெல்ட் ஆகும். மெல்ட் ஆன பிறகு நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். அது வந்துட்டு அதில் ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இந்த சோப்பெல்லாம் நான் போட்டுறேன். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இது நம்ம அப்படியே சூடாயிட்டு இருக்கிறது பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வைக்கும் போது இப்படி நம்ம வச்சுட்டாக்கா ஃபுல்லாக நம்மளுக்கு மெல்ட் ஆகும். பாருங்கள், அது எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிட்டு வச்சு இந்த மாதிரி முன்னாடியே நம்ம கொஞ்சம் தண்ணி பாயில் பண்ணிட்டோம்னா அதில் வச்சு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு.
கொஞ்சம் கூட சோப் கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபுல் நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம அந்த பீட்ரூட்டு சாறை இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த எடுத்து வச்ச பீட்ரூட் சாறை இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அது ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம இதை இப்படி கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கலக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு இப்படி எடுத்து பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப டைட்டான பதத்துக்கு வந்துட்டு இருக்கணும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நம்ம விட்டாமின் இ கேப்சூல் ஒன்று இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு டைட், கொஞ்சம் டைட்டாக நல்லா இதுவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சோப்பு வராது, ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் கோகோனட் ஆயிலோ இல்லை எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் இதில் 2-3 ட்ராப் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கோகோனட் ஆயில் ஏன் கோகோனட் ஆயில் போட்டு இதில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன்னா, நீங்கள் வேஸ்லின் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தடவிட்டோம்னா நம்மளுக்கு சோப் இதுலேருந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம சோப்பு நம்ம அந்த லிக்விட் இருக்கிறது நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி எது ஒரு பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைப்பில் வேணும் நீங்கள் அந்த மாதிரி சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுன பிறகு அதை வச்சு நம்ம இதை கலக்கிட்டே இருக்கணும். நமக்கு அந்த சோப் ஸ்மெல் நல்லா வருது பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் விட்டாமின் இ கேப்சூல் ஒன்று சேர்க்கலாம். அடுத்து நமக்கு சேர்க்கறது விட்டாமின் இ கேப்சூல் 1. இப்போ இது விட்டாமின் இ கேப்சூல் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா நம்ம கலக்கிட்டு நம்ம ஆல்ரெடி எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் வந்து இது நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம நார்மல் இடத்துலேயே வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நுரை வேண்டான்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நுரை தேவையில்லைன்னா கூட மேலாக இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அந்த நுரை இருக்கிறதுனால ஒன்றும் இருக்கிறதுல உங்களுக்கு அப்படி தேவையில்லைனாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அந்த நுரை நான் எடுக்கிறதில்ல, நான் அப்படியே விட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும். நான் அதை அப்படியே இருக்கட்டும், நான் விட்டுறேன். இந்த மாதிரி இது 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், இப்போ நம்ம சோப்பு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு எப்படி சூப்பரான ஒரு சோப்பு நம்மளுக்கு ரெடி ஆகும். இது அந்த நுரை இருந்துச்சுன்னா அந்த நுரை அந்த மாதிரி அப்படியே உட்காந்துக்கும். உங்களுக்கு தேவையான அந்த நுரை நீங்கள் எடுத்துடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே விடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது நம்ம வந்து நான் எப்படி இதில் நம்ம இதனால பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சே போகாது. எப்படி நுரை வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்படி நுரை வரும். இந்த சோப்பு நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பீட்ரூட் வச்சு விட்டாமின் இ கேப்சூலு இது 2 வச்சுட்டா நம்ம விட்டாமின் இ வந்து நம்ம முகத்தில் இருக்க அந்த சுருக்கம் வந்து நம்மளுக்கு நல்லா நீக்கி கொடுக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்தாலும் அதெல்லாம் ஃபுல் நம்மளுக்கு வராத அளவுக்கு இது பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இன்னொன்று, இந்த சோப்பில் வந்து நம்மளுக்கு அந்த பீட்ரூட்னால நம்மளுக்கு ஒரு பிங்க் கலர், நம்ம ஸ்கின்னு லைட்டு பிங்காக நம்மளுக்கு தெரியல கூட மற்றவங்களுக்கு நம்ம ஃபேஸை பற்றி தெரியும். இந்த மாதிரி சோப்பு ரெடி பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன் பெண் 2 பேரும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. சூப்பரான ஒரு ஃபேஸ் சோப் இது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.